நேத்து நைட்டு 12 மணிக்கு மேலதான் கம்மங்கூழ் கிண்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு குறிஞ்சிப்பாடியில ஒரு குடி போற ஃபங்க்ஷனு. அதுக்கு நான் மட்டும்தான் போறேன், அப்பாவும் பொண்ணும் போகல. பாப்பா ஸ்கூலுக்கு போகணும். இனி வாரத்துக்கு எப்படியாவது ஒரு 2-3 நாளாவது ஏதாவது ஒரு கூழ் கிண்டிக்கிட்டே தான் இருப்பேன். வெய்யக்காலம் வரப்போகுது இல்லையா. உருண்டை கம்பு தான் ஊற வச்சிருந்தேன். கம்பு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கு மேல ஊறணும் தேவையில்லை. ஊற வச்ச கம்பை நல்லா கல்லு போக மண்ணு போக அரிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து கொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேவாலாம் அரைக்க கூடாது. நான் வந்து 1 டம்ளர் கம்புக்கு கிட்டத்தட்ட 4 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். மொத்தம் 8 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். அந்த 8 டம்ளர் தண்ணியிலேயே தான் அந்த கம்பையும் கரைச்சி வச்சுக்கணும். பாதி தண்ணியை எடுத்து நம்ம கொதிக்க வச்சுக்கணும். நான் அடி பிடிக்காம இருக்குங்கிறதுக்காக குக்கர்லயே செய்யறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கம்பையும் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அடி பிடிக்காம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். எப்படியும் ஒரு 25 நிமிஷமாவது நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிட்டே இருக்கும் போது கடைசியா வந்து அந்த நம்ம கொரன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கம்பெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா சாதம் மாதிரி வெந்திருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல கடைசியா உப்பு கொஞ்சமா போட்டு கொதிக்க விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். காலையில இது கொஞ்சம் புளிச்சிருக்கும். அந்த நேரத்துல வெங்காயம், தயிர், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம கரைச்சு குடிச்சு காலையில சாப்பிடறதுக்கு கம்மங்கூழ் கிண்டிட்டேன். பாப்பா தோசை ஊற்றி சாப்பிட்டுப்பா. மதியம் லஞ்ச் கொடுக்கணும், அதுக்காக புளி சாதம் கலரான புளி ஊற வச்சேன். இது டைம் ஆயிடும்ட்டு ஊற வச்சு புளியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாப்பாவுக்கு லெமன் சாதத்தை கலரி வச்சுட்டேன். நம்ம எங்கேயாவது போகணும்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சுட்டு போகணும். இன்னைக்கு தை 3வது வெளியிலேயே வந்து படைக்கிற வேலை இருக்கு. அதுக்காக வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் ஒரு 3 மணி போலதான் தூங்க ஆரம்பிச்சிருந்தேன். 4 மணிக்கெல்லாம் திரும்பி எழுந்து 6 மணிக்கெல்லாம் வேன் வந்துருச்சு, கிளம்பி போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.